இதில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. பாருங்கள், அங்கே ஒரு பசு மாடு இருக்குது. நான் அங்கங்கே ரைடு போயிட்டுருக்கேன்ல, அது யாரோ ஒருத்தர் கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க, உனக்கு என்னப்பா உங்கள் அப்பன் சம்பாரிச்சிருக்கான் அப்படின்னு போட்டிருந்தாரு. அந்தமாரி நண்பர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், அப்பன் சம்பாரிச்சு தான் ஒவ்வொரு இடத்துக்கு போகணும் இல்லை. அந்தமாரி அப்பன் சம்பாரித்த வண்டி வாகனத்தில் போயிருந்தா அது அதிர்ஷ்டம். ஏன் நீங்களே சம்பாரித்து போகலாமே. சோளம் ப்ரைவேட் லேண்டு. அண்ணா வணக்கம். உங்கள் பேர் என்னங்கண்ணா? இங்கே பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கிறீங்களா? சரி, இந்த ரோடு இப்போ தான் போட்டாங்களா? சரி, உங்களுக்கு தோட்டங்க அங்கே எத்தனை ஏக்கர் இருக்குது? ஆமாம் பார்த்தேன். எத்தனை ஏக்கர் இருக்குது? 5 ஏக்கர். நீங்கள் வெள்ளாமல் என்னென்ன பண்ணுறீங்க? நாங்கள் வெள்ளாமல் நெல் நடுவோம், ஆரியும் கேழ்வரை சாமை எல்லாம். இதுக்கு முன்னாடிலாம் அதெல்லாம் கீழே எப்படி கொண்டு போனீங்க? தலை சொல்லமும் தான். இப்போ பரவாயில்ல, எப்படி அரசாங்கம் நல்லது பண்ணியிருக்கு. ரோடு சரி, பரவாயில்ல. உடம்பு சரியில்லைன்னா எப்படிங்கண்ணா போவீங்க? தொட்டில் கட்டி தூக்கிட்டு போவோம். தொட்டில் தான். தொட்டில் கட்டி தான் தூக்கிட்டு போகணும். சரி, இப்போ ஒருத்தர் வந்தார், செல்வராஜன், அந்த கமௌண்டரு. அவர் நம்மளோட பழக்கம்தான். அவர் மேலே வந்துட்டு ஏதாவது ஊசி இதன்னா போவார். சரி, பள்ளிக்கூடம் உங்கள் பசங்கள்லாம் எங்கே படிக்கிறாங்க? இங்கே 5வது வரையிலும் கீழூரில் படித்தாங்க. கீழூர். அந்த கீழூருங்க. சரி, 5வது வரையிலும் இருக்குது. அப்புறம் ராசிவரெலாம் அவங்க சேர்த்தணும். புதுப்பாளையத்துக்கிட்ட. புதுப்பாளையம் பாடேஸ்களை இங்கெல்லாம் சேர்த்தணும். வயிற்று மேலே நம்ம எங்கே இஷ்டமாக இருக்குது அங்கே சேர்த்துக்கிட்டோம். சரிண்ணா. சரி, இப்போ நாம் 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம்ல, இந்த இடத்துக்கு பேர் என்னங்கண்ணா? பொங்காயக்காடு. அப்படியா? இதுக்கு அடுத்தது மேலே என்ன இடம் இருக்குது? இதுக்கு மேலே குறிஞ்சூர், அவன் பெருமா கோயில் மேலே, அதுக்கு நாட்ட மேலூர் இங்கே இருக்குதுங்க. மேலூருக்குலாம் நடந்தான் போகணும். நடந்தான் போகணும். இல்லை வண்டி இன்னும் போகல. இன்னும் போகலிங்க. இங்கே பாதி அதான் இங்கே அங்கே வரைக்குமே ரோடு போடுறாங்களா? போடுறாங்க. சரி, ரைட். இப்போ இந்த மலைக்கு அப்படியே பின்னாடி பக்கம் இருக்கிறது எந்த ஊருங்கண்ணா? பின்னாடிக்கிறது கோம்பக்காடு, வேடப்பட்டி. அதுக்கு அந்தாண்டா பனமரத்துப்பட்டி. இப்படியே அந்த ஆயில் பெட்டி கூட அப்படியே கீழே அப்படி போனால் ஆயில் பெட்டி. சரி சரி சரிண்ணா. அந்த அண்ணன் பேர் என்ன? குப்புசாமி. குப்புசாமி. இந்த வழியாக தாங்க வந்தேன். வீடியோ எடுக்கலை, ஏன்னாக்கா ரோடு ரொம்ப மோசம். ஒரு கையில் வீடியோ பிடிச்சிட்டு வந்துட்டா விழுந்துட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னு. நாம் இன்றைக்கி வந்த வண்டி சுசுக்கி அக்சஸ் 125. ஆனால் இங்கே போதமலையில் துன்புறுத்தக்கூடிய வகையில் எந்த விலங்குகளும் இல்லை, அதனால் பயப்பட தேவையில்லை. ஆனால் இந்த மரம் என்ன மரம்னு தெரியுதுங்களா? தேக்கு மரம். இந்தமாரி மரம் தான் எங்கள் வீட்டில் இப்போ நிலவு காலம் இருக்குது. எங்கள் வீடு பழைய மெட்ராஸ் தார்ஸு. அந்த மெட்ராஸ் தார்ஸ்லேயே பார்த்திங்கனாக்கா தேக்கு மரம் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1 to 2 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் வாங்கியிருக்கணும். அந்த மெட்ராஸ் தார்ஸில் குறுக்களை வந்துட்டு பார்த்திங்கன்னா விட்டம் பூரா தேக்கு மரத்தில் தான் இருந்தது. நாங்கள் வாங்கினதோ 2 வீடாக வாங்கினோம், இடிச்சுட்டு ஒரே வீடாக கட்டினோம். பார்த்திங்கனாக்கா ஒரு வீடு வாங்கின காசே அந்த தேக்கு மரம் எங்களுக்கு யூஸ் ஆகிடுச்சு.
ஒரு வீடு வாங்கினது கிஃப்ட்டு மாரி தான் சொல்லப்போனால். அந்த காலத்தில் தலை சுமையாகவே அவர் சொன்ன மாரி தேக்கு மரத்தை கொண்டு வந்து கீழே இதுன்னு இருக்காங்க. இந்த ஓடை எங்கேருந்து புறப்பட்டு வருதுன்னு தெரியாதுங்க. ஆனால் பாருங்க தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த தகர கொட்டாயில் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா இதையே தலையில் கொண்டு வரத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. இது ஒரு சின்ன கிராமம். யாராவது வெளியில் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம ஒரு பேட்டி எடுக்கலாம். கரண்ட்டு கூட பாருங்கள் கீழேருந்து வந்துருச்சு. விவசாயம் நல்லாவே செஞ்சிகிட்ருக்காங்க. இனிமேல் ரொம்ப இனிமையாக செய்வாங்க. வாழ்த்துக்கள் அரசாங்கத்திற்கும் இங்கு இருக்கும் மக்களுக்கும். உங்கள் பேர் என்னங்கண்ணா? எப்படிங்கண்ணா? உங்கள் பேர் என்னங்கண்ணா? என் பேர் மாதேஸ்வரன். மாதேஸ்வரன். நம்ம ஏற்கனவே போன டைம் சந்தித்தோம். சரி, இது என்ன மரம் இது? இது சில்வர் ஒர்க்கு. சில்வர் ஒர்க். இந்த இடம் பாருங்க நல்லா அழகாக இருக்குது. என்ன கரண்ட் சர்வீஸா? சரி 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 பார்த்து வாங்க. அண்ணா இந்த ஊர் பேர் என்னங்கண்ணா? இது இந்த ஊர் பேர் நடுக்காடுண்ணா. ஆ, அங்கே இருக்குது குறிஞ்சியூர். குறிஞ்சியூர். குறிஞ்சியூர் வரைக்கும் வண்டி போதா? என்னண்ணா? குறிஞ்சியூருக்கு போதா? ஆ, சரி. குறிஞ்சியூர்லேருந்து மேலூர் வரைக்கும் வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. என்ன மேலூருக்கு போகல, ஆ, கீழே வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பலாமரம் பாருங்க அண்ணா. பலாமரம் இப்போ அதெல்லாம் காயா? அண்ணா அந்த பழம்லாம் பெருசாக வரதுக்குண்ணா எவ்வளோ நாளுங்கண்ணா? அது என்ன நாள் இருக்குதுன்னா அது இருந்தாலும் நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. பத்துக்காய் மாதிரி சொல்ல நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதம்லாம் எதுவும் பழம் இருக்காது? இருக்காது. ஆடியில் வந்திருந்தீங்கன்னா பழம் இருக்கும். பழம் இருக்கும். சரி, உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் கப்புக்காண்டிங்க. என்ன பேருங்கண்ணா? கப்புக்காண்டி. சரி சரி. நீங்கள் பிறந்ததுலேருந்து எல்லாம் இங்கே தான்? ஆமாம் ஆமாம். உங்கள் தாத்தா தாத்தா கொண்டு தாத்தா எல்லாரும்? எல்லா காலத்துலையும். உங்களுக்கு தோட்டம் இருக்கா? எது எதுண்ணா? எங்கே இருக்குது தோட்டம்? இதே தான். தானே அது என்னது எல்லாமே? இது அது வந்து கேவருங்கண்ணா. ஆரியங்கிறது ஆ, போட்டு அதை அறுத்தாச்சு. அவரை தான் இருக்குது. சரி சரி. அவரை. இதோ இந்த வழியில் வந்தேன். இந்த இடம் கொஞ்சம் மேடு. இந்த மரம் பார்த்திங்களா, குறைஞ்சது ஒரு 3 பேர் சேர்ந்து தான் கட்டி பிடிக்க முடியும். அவ்வளோ பெரிய மரங்க இது. மேலே ஏறணுன்னே பாருங்கள் ஒரு ஊர் கீழ் ஊர் அப்படின்ட்டுருக்கு. நான் அப்படியே நடந்து மேலேறேன். இங்கே ஒரு மாரியம்மன் கோயில் அப்படின்னாங்க. முதல்ல மக்கள்லாம் வந்து அங்கே தான் தங்கிக்குவாங்களாட்டுருக்குது. இது வெண்ணந்தூர் ஊராட்சி சேர்ந்துதாட்டு இருக்குதுங்க. கீழே என்னென்ன ஊர்னே தெரியல. வெள்ளை வெள்ளையாக இருக்குது சின்னதாக. இது ஒரு நல்ல மேடு. வரும்போது இறக்கம், போகும்போது தான் மேடாக இருக்க போகுது.
ரோடு அப்படியே இன்னும் செதுக்கிட்டே போயிருக்காங்க. ஏனோ தெரியல, நம்ம ஸ்கூட்டர் கொஞ்சம் தொந்தரவு பண்ணுது. நல்லா தான் வந்தது, திடீர்னு தொந்தரவு பண்ணுதா. அதனால் இதுக்கு மேலே போகிறது வந்து சிறந்தது அல்ல என்று எனக்கு தோன்றுகிறது. அதனால் நாம் வந்து திருப்பிக்கலாம். மணி 3ஆவது. நான் அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தாக்கா நான் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே ஜாலியாக போகலாம். இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே கீழே இறங்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். அதெல்லாம் ஸ்கூட்டரை வேறு கொஞ்சம் சில இடையூறுகள்லாம் செஞ்சுது. அதனால் ரிட்டர்ன் இப்படியே இறங்கிக்கிறதா நல்லது அப்படின்னு புறப்பட்டேன். போகலாம். இன்னும் வேலை நிறைய இருக்குதுங்க, பாருங்கள், வேலை நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இருந்து மேலேருந்து கீழாக உங்கள் பார்வைக்கு போதமலையில் இன்னும் தார் ரோடு ஊற்றுற வரைக்கும் வந்தீங்கன்னா கட்டமுட்டன்னு தான் இருக்கும். அதனால் வர்றதா இருந்தாக்கா கேர்ஃபுல்லாக வாங்க. மேலே விவசாயம் மட்டும்தான், மற்றபடி என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மி தான். ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, அந்த பெருமாள் கோயிலுக்கு போகிறதுக்கு இப்போதைக்கு வழி இல்லை. நடந்து வேணால் போகலான்னு சொன்னாங்க, நான் போகலை. பாருங்கள், ரோடு சரிகிறதுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்காக கீழிருந்து கம்பி கட்டி மேலே பாருங்கள் காங்கிரீட்டிலே ஏற்றுறாங்க. அதனால் எக்காரணத்தை கொண்டு மழை பெஞ்சுனா கூட ரோடு சரியாது. மிகவும் சிறப்பாக வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். ரோட்டு குறுக்கால அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை அப்போதைக்கு இப்போ நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் நாமெல்லாம் வர்றது இப்போ சேஃப் கிடையாது. இருந்தாலும் நம்ம இன்டிமேஷன் பண்ணிடணும். நம்ம வண்டி வந்துன்னா ஹார்ன் அடிச்சிட்டா அவங்க நிறுத்திக்குவாங்க. ஏன்னா நம்ம ரோடு போடுற வரைக்கும் அவங்களுக்கு தான் நாம் வந்துட்டு உறுதுணையாகவும் அவங்களுக்கு உதவியாக இருக்கணும். கீழே வந்தாச்சுங்க. ஃபுல்லாக மேலே வேலை நடந்துகிட்டு இருக்குது. பச்சை பசேர்னு இருக்குது மலை.